வெல்கம் டு ரேபிட் மேட்ச் தமிழ் சேனல். ஆசிரியர் தேர்வு வாரியம் புதிய பத்திரிகை செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருந்தாங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மாநில தகுதி தேர்வு டிஎன் செட் எக்ஸாமினேஷன்றது 20/3/2024 அன்று நடத்தப்பட்டது. இதில் தமிழ் வழியில் பயின்றதற்கான இடஒதுக்கீடு அதை பற்றின ஆணைன்றது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கோரும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தாங்கள் தமிழ் வழியில் 1ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரை பயின்றதற்கான சான்றிதழ்களை இணைப்பில் ஃபார்மேட் 1 அண்ட் ஃபார்மேட் 2 உரிய அலுவலர்களிடம் கையொப்பம் பெற்று trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் 23/7/2025 முதல் 7/8/2025 பிற்பகல் 5 மணி வரை பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்படுகிறது என்றதை தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டப்படிப்பு வரல யூஜி பிஜி ஸ்கூலிங் எல்லாமே தமிழ் வழியில் படித்திருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்மை தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழை ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் பிஎஸ்டிஎம் பயின்றதற்கான முன்னுரிமை கோர இயலாதுன்றதை தெரிவிச்சிருக்காங்க. இதில் ஃபார்மேட் 1 ஃபார்மேட் 2 கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இந்த பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கட்டாயமாக நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும். அதர்வைஸ் அது பிஎஸ்டிஎம்முக்கு எலிஜிபிள் வராதுன்றது தான் இந்த புதிய பத்திரிகை செய்தி மூலிமா கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.